பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அலி ரலியல்லாஹுடைய காதல நபி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு காதல சொல்லல. நபி அவங்க என்னமோ சொல்ல ட்ரை பண்ணாங்க, கூட இருந்த அலி ரலியல்லாஹு அதை கணிச்சுட்டாங்க. அறகுறையான ஒரு மயக்க நிலை வந்து போகுது, பட் என்னமோ சொல்றாங்க அப்படிங்கிறத கணிச்சிடுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி நபியுடைய கடைசி நிமிடம்னு இது எழுதுறாங்க. கடைசி நிமிடத்தில் பேசிய கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கணிச்சிட்டாங்க. காத பக்கத்துல கொண்டு போனாங்க, இங்க கொண்டு போனாங்க, கிட்ட கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் விளங்குது. நபி அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 3 விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நபியிலே சொல்லிடுறேன், அஸ்ஸலாத அஸ்ஸலாஹ் சொன்னாங்க. அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் சொன்னாங்க. தர்ஜுமா என்ன அப்படின்னா, தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தர்ஜுமா அதுக்கு. அதனால எனக்கு அடுத்து இந்த உம்மத்துல தொழுகையில் எதுவும் குறை பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? ஒமா மலகத் ஐமானுக்கும் அப்படி சொன்னாங்க. தர்ஜுமா என்ன? பெண்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. தொழுகை நிலைநாட்டுங்க, பெண்கள் விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அவங்க கீழே தான் பொறுப்புல தான் இருப்பாங்க, அதுக்குன்னு அநியாயம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற பொருள் பட அதுக்கு தர்ஜுமா செய்யலாம். 2ஆச்சா? மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அஅலா அப்படி சொன்னாங்க. அதாவது, அல்லாஹ்வே உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைரப்பே. இந்த உலகத்துக்கு நான் பிரிஞ்ச பிறகு எனக்கு கிடைக்கிற நட்பு, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து துன்யாவிலிருந்து எனக்கு கிடைக்கிற நட்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா உயர்ந்ததாக. யார நட்பா கேட்டிருப்பாங்க? அறிஞருடைய கூட்டின்படி நபிமார்களை கேட்டிருந்திருக்கலாம், அல்லது உயர்ந்த மலக்குகள் தன்னோட நட்புக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பிர் ரஃபீக், ரஃபீக்னா நண்பர். நாம பேர் வைக்கும் போது ரஃபி வச்சிருக்கோம். ரஃபி இல்ல, அது ரஃபீக் RAFI வச்சுக்கிறாங்க. பேர் என்னங்க? ரஃபி. என்ன ரஃபி? தர்ஜுமா வராது, யாரையும் குறை சொல்லல. எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்புறம் சொல்லாமே இருந்தா ரஃபி அப்படின்னா தர்ஜுமா வராது. ரஃபீக் அப்பதான் தர்ஜுமா வரும். ரஃபீக் அப்படின்னா நண்பர், தோழர் அப்படி அர்த்தம் இல்லையா? ரஃபீ ஐன் வச்சீங்கன்னா அல்லாவுடைய பேர் இது. இப்ப அப்துல் ரஃபீ அப்படி வேணா வைக்கலாம், உயரமானவனின் அடிமை வைக்கலாம். ஆக மொத்தம் ரஃபி இல்ல. நாம சொல்லிட்டு இருக்கிற ரஃபி பாய் சொன்னோம்ல, தெரியாம நம்ம வைக்கக்கூடாது. பேர் வைக்கும் போது அதனுடைய அரபி எழுத்து என்னங்கிறத தெரிஞ்சு வைக்கணும். அதனால பேச்சு வந்துட்டதுனால சொல்றேன், ரஃபீகில் அஅலா, என்னுடைய உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைரப்பே அப்படின்னு சொன்னாங்க. 3 விஷயம் ஆச்சு. தொழுகையை சொன்னாங்க, பிறகு அடிமைகள் அல்லது நமக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லலாம். 3வது தனக்காக துஆ செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் நபி அவங்க வாங்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு மறுபடியும் நம்பிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபியுடைய உதடு அசைஞ்சிச்சு. அதுதான் கடைசி அசைவு. அந்த அசைவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ண மூடிட்டாங்க. அந்த அசைவு என்ன? அதை மறுபடியும் அலி ரலியல்லாஹு பக்கத்திலே போனாங்க. அப்போ அந்த அசைவு தான் சொல்லப்பட்டது, உம்மத்தி 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 அப்படின்னா ஒரு போயிடுச்சு. என்னுடைய உம்மத்தே, என்னுடைய சமுதாயமே, என் சமுதாயமே சொல்லிட்டே இருந்தாங்க. ரூபணிக்கிடுச்சு. மலக்குல் மௌத் வந்துட்டாரு. நபி அவர்கள் உடைய உயிர் அங்கே வாங்கப்பட்டது. உம்மத்தி உம்மத்திங்கிறது நபியுடைய கடைசி வேர்டு. அதுக்கு முன்னாடி அந்த 3 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நேற்று நம்ம கேட்ட கேள்வியினுடைய பதிலாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, நாம வைக்கக்கூடிய நோன்பு இருக்கு பாருங்க, இந்த நோன்புக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த இஸ்லாமிய சட்டம் இருக்குல்ல, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் பண்றோம், நிறைய சட்டங்கள்ல மட்டும் இருக்கு. இபாதத்துடைய முறைகள்லாம் இருக்குல்ல,
ஷரிய சட்டங்கள் நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. தொழுகையினுடைய வரலாறு இருக்கு. இப்ப நாம் தொழுகிற தொழுகைங்கிறது இனிமேல் இந்த சேஞ்ச் இல்லை, இதுதான். பட் இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், புரிஞ்சுங்களா, சலாம் கொடுக்குறோம். இப்ப யாராவது ஒருத்தர் லைன்மெண்ட் பள்ளி வாசல் வந்து பார்த்தா, ஓ இதுதான் லைன்மெண்ட் பள்ளியா? இல்ல இது பள்ளி இல்லை, இதுக்கு முன்னால நீங்க 45 வருஷம் 50 வருஷம் முன்னால இருந்தவங்க கேட்டா சொல்லுவாங்க, இல்ல இங்க இது இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலாரா வந்துச்சு, ஹவுஸ் வச்சு நான் இப்ப சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் லைன்மெண்ட் பள்ளிவாசல்னா இதை தான் பாக்குறாங்க. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா, 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா என்ன சொல்லுவாங்களா இல்லையா? எங்க அப்பா எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு, பாப்பாய் சைக்கிள் கடைன்னு ஒன்று இருக்கும்பா, 1970 நாங்க வந்து சைக்கிள் எடுத்துட்டு போவேன். நம்ம அப்படின்னா என்ன எனக்கு தெரியல, இங்கே இருந்துச்சுன்னு சொல்றோம், லைன்மெண்ட் தான் இருந்துச்சு அந்த சைக்கிள் கடை அப்படிங்கிறாங்க. 70கள்ல அதுக்கு முன்னாடி ஒரு கூரை பள்ளிவாசல் இருந்துச்சு, கிணறு இருந்துச்சு அப்படிங்களா. அப்போ இதனுடைய நிறைவு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னால அது வேற ரூபத்தில் இருந்துச்சு, இப்போ முழுமை அடைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி நாம நோம்புன்னா என்ன நினைச்சுக்குவோம், காலையில சகர் செஞ்சுட்டு சாயந்தரம் இஃப்தார் பண்ணா நோம்பு முடிஞ்சிச்சு. இது ஒரு தத்துவம். ஆனா இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நோன்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, நோன்பு வைக்கணும், கூடவே வந்து பேசவும் கூடாது, மௌனமாகவும் இருக்கணும். அது தமிழ்ல கூட மௌன விரதம்னு இருக்கு. மௌன விரதம்னு குர்ஆன்ல அது இருக்குது. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி வருது. 3 நாள் பேசாம இருக்க அப்படின்னு. அவர் நபியா தான் இருந்தாரு. அவர் நபியா இருந்ததுனால எப்படி பேசாம இருக்கிறது? ஏதாவது 4 ரிலேஷன் சொல்லணும்ல, மக்களுக்கு சரியத்தை சொல்லணும்ல, இது செய்யுங்கன்னு சொல்லணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். பைத்துல் மக்தஸினுடைய தொழுவிக்கிற இமாமாவும் இருந்தார் அவர். அப்போ பேசவே கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டதுனால மெஹராபு கிட்ட வருவாரு, எதுவுமே பேச மாட்டார். தலாத்தத்தை ஐயாமே 3 நாள் பேசாம இருந்தார். இல்ல ரம்ஜாவுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தா. ரம்ஜான்னா கையில வேணா இது பண்ண, இஷாரா செய்கை பண்ணலாம், அப்படி வேணா பண்ணலாம். உள்ளவா வெளியே போ, உள்ளவா வெளியே போ, செய்யாத கையில தான் பேச முடியுமே தவிர வாயை திறக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான். நோம்பு வந்து அப்படி இருந்துச்சு, நோம்போட சேர்ந்து என்னவும் இருந்துச்சு, வாய் திறக்கக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி நல்லதான். நமக்கு அப்படி இல்லை, இல்லாட்டி என்ன வயது இருக்கும், ரொம்ப கஷ்டம் இல்ல. ஊமச்சாலையிலேயே காலையில நைட் வரைக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லது, நிறைய பாவங்கள் நம்ம விட்டு பாதுகாக்கப்படும். போன் கொஞ்ச நேரம் நம்ம விட்டு தொல்லை இல்லாம இருக்கும். தொலைபேசி இல்லை, தொல்லைபேசி இல்லையா, அப்படி ஒன்று இருக்கும். ஓகே, அந்த நோன்பு தான் இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ பசி தாகத்தோட சேர்ந்து பேசவும் கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குழந்தை பெற்றெடுத்தாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஏன்னா இருந்த வாக்கில் நிறைமாதமாச்சு, ரொம்ப சுமந்தல அவங்க பெற்கல, உடனடியாக நிறைமாதம் கர்ப்பிணியானாங்க, பிறகு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க. இப்ப போகும்போது அந்த ஊருக்குள்ள நுழையும் போது, ஜெருசலத்துக்கு நுழையும் போது அல்லாஹ் சொன்னா, யாராவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னா நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிருங்க. ஏன்னா நோன்பு வச்சிருக்கேன் நம்ம சட்டம் என்ன, பேசக்கூடாது. எனவே பேச்சை குறைச்சாலே பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால பேச்ச குறைங்கிறாங்கல்ல, அதான் இருக்குது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்கு வருவாங்க, என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. குழந்தை நோன்பு இருக்க அப்படிங்கும்போது நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்ட்டாங்க. சௌமா, நான் வந்து அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கேன். அதை நோன்பு வச்சிருக்கேன்னா அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சட்டம் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி நோன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, நோன்பு வந்து நாம நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பேசிக்கிறது அனுமதி இருந்துச்சு. ஆனா சோம விசால் இருந்துச்சு. சோம விசால் நம்ம நபியும் வச்சிருக்காங்க, சோம விசால். ஆனா உம்மத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, ஒரு சஹர்ல 2 நோன்பு, 12 மணி நேரத்துக்கு நுகருக்கு பிறகு கிர்கிர்னு ஆகுது இல்ல. ஏன்னா நம்ம மலைகள் அப்படி இருக்கு. சஹர் செஞ்சிருந்தவங்க சாயந்தரம் ஆச்சா நோன்பு திறக்கக்கூடாது, கண்டினியூ நோன்பு. நைட்டு
மறுநாள் சகரும் கிடையாது, அப்படியே கண்டினியூ. சொட்டு தண்ணி கிடையாது. 2வது நாள் மகரிப் இருக்கு இல்லையா, அப்பதான் இஃப்தார் பண்ணணும். டபுளா லாங் ஜம்ப் பண்ற மாதிரி வச்சுக்கங்களேன். இது சோமை விசால். இதுவும் இருந்துச்சு முன்னாள் உண்மத்துல. நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் நமக்கு இப்படி இருந்தா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லையா? 24 மணி நேரம், 36, 40 மணி நேரம் தாண்டுது. காலையில சகர் செஞ்சுட்டு மறுநாள் அசல் மகரிப்ல தான் நீங்க நோன்பு திறக்கணும். நம்ம நபி அப்படி நோன்பு வச்சாங்க. நபியுடைய அந்த உடல்நிலை அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு நபிக்கு பலமும் இருந்திருக்கு பாருங்க இல்லையா? நபியுடைய ஆரோக்கியம் ரொம்ப ஆச்சரியப்படாத ஆரோக்கியம். ஹுனைன் யுத்தத்துல நபி குதிரையிலிருந்து குதிச்சு, ஒட்டகத்திலிருந்து குதிப்பாங்க, குதிச்சு வாழையில நிற்பாங்க. பின்னால சஹாபாக்கள் 10 பேர், முன்னால 12,000 பேர் எதிரில் இருப்பாங்க. சாரி 4,000 பேர், 4,000 பேர் எதிரில் இருப்பாங்க. 4,000 பேர் இருப்பாங்க, ஒண்டிய ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ நபிக்கு வயசு 61 வயசு. அந்த உடல் பாகம் பலம் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவில் இஷாத்துல இருக்கிறது, எதிரிகள் யாரும் மதீனாக்குள்ள அட்டாக் பண்ண போறாங்க. மதீனாவுக்கு வெளியே செய்தி பரவிடும். வெளியே வருவாங்க, கும்பிருட்டா இருக்கும், வெளிச்சமும் இருக்காது. விசாரிப்பாங்க என்னன்னு. இல்ல மதீனாவுக்கு வெளியே எதிரிகள் வந்துட்டதாகவும் எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் மதீனாவுக்கு வெளியே போய் பார்த்துட்டு வரணும். யார் பார்த்துட்டு வருது? நம்ம அங்க இருக்கிற இஷா தொழுது இருட்டா இருக்கும், யாரும் தயாராக மாட்டாங்க. யார் போலாம். டக்குன்னு மதீனாவுல மஸ்ஜிதுக்கு வெளியே ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரை கடிவாளம் இல்லாமல் நைட் நேரம் தானே எல்லாம் கழட்டி விட்டு சும்மா கட்டி வச்சிருப்பாங்க மேய்ஞ்சிட்டு. அந்த கடிவாளம் இல்லாத குதிரையை அதன் பிடரிய பிடிச்ச ஓட்டுவாங்க. ஹார்ஸ் ரைடு. வயசு 62 அப்போ மதீனாவுக்கு வெளியே வேகமா புளிது பேர் கும்பிருட்டுல குதிரையை ஓட்டணும். அதுவும் கடிவாளம் இல்லாத குதிரை. இரவு நேரம் என்ன ஸ்பீட்ல போகணும்னு தெரியாது, கண்ணா பின்னான்னு போகும்ல. ஓட்டி நபி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சொன்னாங்க. முழு மதீனாவுக்கு வெளியே ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். வந்த செய்தி பொய் செய்தி, எல்லாம் நிம்மதியாக தூங்குது அப்படின்னா. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். அவ்வளோ ஃபிட் அண்ட் உடம்பு வந்து ஸ்டீல் பாடியில் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அதனாலதான் 2 நோம்பு அழுத்திருக்காங்க. ஒரு சகரு வச்சு அடுத்த நாள் அசர் மகரிப் வரைக்கும் இப்படி வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன வந்துச்சு அப்படின்னா, நம்ம உம்மத்துல ரம்ஜான் நோம்பு கடமையாச்சுல்ல, ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரி 2ல. அப்ப என்ன சட்டம் தெரியுமா? இஷா தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். சகர் சாப்பிடக்கூடாது, அனுமதி இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் அசர்ல தான் மகரிப்ல தான் நோம்பு விடணும். அப்படி வந்துச்சு. 2 நாளுக்கு பதிலாக 1 நாள் தான். ஆனா இஷா தொழுதுட்டு சாப்பிடணும். இன்கேஸ் கொஞ்சம் தூங்கிட்டா முடிஞ்சு போச்சு, மறுபடியும் முடிச்சுட்டாலும் செல்லாது. கடைசி நேரம் என்ன? சகர் கடைசி நேரம் 5:10 போட்டுக்கோல, 5:10 வரைக்கும் இல்ல. சொக்கிட்டீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொக்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்களே. ஒரு சஹாபி இஷா தொழுகைக்கு வருவாரு, களைப்பா இருப்பாரு, கொஞ்ச நேரம் இப்படி படுக்கலாம்னு படுப்பா தூங்கிடுவார், முடிச்சிருவாரு. 10-20 நிமிஷத்துக்கு முடிச்சிருவாரு. சட்டம் என்ன? தூங்கிட்டா முடிஞ்சு போச்சு. சாப்பிடவே இல்லை, காலையிலையும் சாப்பிடல, வேலைக்கு போயிட்டு வந்தாரு, அசதிக்கா இருந்து உட்காந்து முடிச்சிட்டாரு. என்ன செய்யுது? நோம்பு வச்சா நோம்புக்குள் நுழைஞ்சாச்சு. இப்போ சகர் செய்ய முடியாது. நைட்ல இருந்து அப்படியே பசியோடவே இருக்காரு. சகர் நேரம் பசி, பகல் பசி, மகரிப் வந்துருச்சு, நோம்பு திறக்கிற நேரம். அந்த நேரம் என்ன ஆயிட்டாரு? மறுபடியும் இருக்கா மயங்கிட்டார். மறுபடியும் மயங்கிட்டார். எப்படி எழுப்புனாங்க? இஷா தொழுவ நேரத்தில் எழுப்புனாங்க. நோம்பு 2வது நோம்பு என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோம்பு முடிக்க முடியாது. அந்த சஹாபிக்கு பயம், அப்படியே அழுத்திட்டாரு. மறந்து இல்லையா? மறுநாள் பகல்ல உயிர் போயிடுச்சு. மொத்தாயிட்டாங்க. நோம்பு வச்சு மொத்தம் அப்பனா முதல் சஹாபி வருது, நோம்பு விடல வருது, மொத்தம் போயிட்டாரு. நபி கிட்ட செய்தி வந்துச்சு. நபி அவங்க அழுதான், யா அல்லாஹ், இது வந்து சட்டத்தை லேசாகி கொடுத்துரு. நைட்டே சாப்பிட்டோம்னா இன்கேஸ் யாரும் மறந்து கொஞ்சம் தூங்கிட்டா என்னவாகிறது அப்படின்னு துவா செஞ்சாங்க. பிறகு இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த ஆயத்துல ஹயத்துல் அபியத்
வெள்ளைக்கோடு வர்ற வரைக்கும், அதாவது அந்த சுபு சாதி வர்ற வரைக்கும் சாப்பிட்டுச்சுங்க அப்படின்னு வந்துச்சு. நபிக்கு குஷி. எப்படி சொன்னா, தசஹரு, எல்லாம் சகரு வரைக்கும் சாப்பிடுங்க, சகரு வரைக்கும் சாப்பிடுங்க. ஃபைன்ன ஃபி சுஹூரி பரக்கா, சஹர் சாப்பிட பரக்கத்து இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. 4 நாளை 4 5 5 9 5 10 இல்லையா, கடைசி மோதினார் பாங்க சொல்ற வரைக்கும் கூட பழக்கம் இருக்குல்ல அவங்களுக்கு. கிராமங்கள்ல மோதினார் பாங்க சொல்ல பிடிச்சுவாங்க, இல்லையா அந்த தண்ணி குடிச்சு தர்றேன். இங்க சிட்டியில பண்ண முடியாது, நிர்வாகம் விடாது, மக்கள் விட மாட்டாங்க. கிராமங்கள்ல எல்லாம் மோதினார் வயசான தாத்தா இருப்பாரா, தாத்தா இருங்க தாத்தா தண்ணி குடிச்சு தரேன்னு அவரை உட்கார வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து பொறுமையா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பாங்க சொல்லுவோம். ஏன்னா பாங்க சொல்லிட்டா நோம்பு சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அறியாது. இந்த அளவுக்கு சலுகை வந்துச்சு. இதெல்லாம் நோம்புடைய வரலாறு. இப்ப நினைச்சு பாருங்க, நாம வைக்கிற நோம்பு ரொம்ப கஷ்டமா தெரியுதா? ஆனா முன்னால வச்ச நோம்பு கவனிக்கும் போது நம்ம வச்ச நோம்புலாம் எவ்வளோ லேசு. 12 மணி நேரம், அதுவும் நான் விடுறதில்ல. மத்தியான சாப்பாடு தான் நம்ம நோம்பு தரணும், கஞ்சியை குடிச்சிடறோம். நைட் சாப்பாடு இப்போ போய் சாப்பிட போறோம் இல்லையா? 3 நேரம் சாப்பாடு மிஸ் பண்றதே இல்லை. சகரு 8 மணி சாப்பிட்றத 5 மணி சாப்பிடுறோம், 3 மணி சாப்பிட வேண்டியதை 6 மணி சாப்பிடுறோம். இடையில ஒரு 3-4 மணி சேர்த்து பசித்து இருந்துக்கிறோம் தவிர அதுக்கே தசுன்னு சொல்றோம். ஆனா முன்னாள் நோம்புங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. பேசக்கூடாது, கண்டினியூ 2 நோம்பு, அது இஷா தொழுகையிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் சட்டங்கள் இருந்துச்சு. இந்த உம்மத்துல நோம்புடைய வரலாறு தான் இது. நமக்கு உம்மத்துல அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிட்டான். அதான் ஷரியத்தை சட்டங்கள்ல யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், இந்த நோன்பு கொண்டு உங்களுக்கு நான் லேசா தான் நாடுகிறேன், உங்களை நான் கஷ்டப்படுத்தல அப்படின்னு பிளான் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம வைக்கிற நோம்புல என்ன இல்லை, அதை நினைச்சு பார்த்தா நம்ம என்ன இல்லை, கஷ்டம் இல்லை இல்லையா, முடிஞ்சிச்சு. இதுதான் நோம்புடைய விஷயமா இருக்கின்றது. எனவே இதுல இன்னும் கூட ஒரு சலுகை வந்துச்சு, கடைசி சலுகை. உங்களுக்கு கேட்ட ஆச்சரியமா இருக்கும், ஆனா சலுகை தான். என்னன்னா, நோம்புடைய ரமதான் நோம்புல மட்டும், ரமதானுடைய மாசத்தில் நோக்கிற ரமதானுடைய நோன்பில் நியத்துக்கான டைமிங் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா நியத் எப்ப வரைக்கும் செய்யலாம்? எப்ப வரைக்கும் செய்யலாம்? சாப்பிட்டீங்க, காலையில 5 மணிக்கு சாப்பிட்டீங்க, நியத் பண்றத வெயிட் பண்ணலாம். நான் நியத்து வைக்கல, ஆனா சாப்பிட்டேன், 5:10 ஆயிடுச்சு, டைம் பாருங்க, சாப்பாடை நிப்பாட்டிட்டீங்க, பட் நியத்து வைக்காம வெயிட் பண்ணலாம். 4 ரக்காத் லுஹர் தொழுணுங்க. எப்ப நியத் பண்ணுவீங்க? தொழுகைக்கு முன்னாடியா தொழுகைக்கு நடுவுலையா? தொழுகைக்கு முன்னால பண்ணிடணும் இல்ல, நியத் பண்ணிட்டு தான் தட்டி கட்டுறோம். தொழுகையில் அந்த சட்டம் இருக்கு. 2 ரக்காத் தொழுது அப்புறம் நியத் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் இல்ல. 4 ரக்காத்துல ஒரு 2 ரக்காத் ஓடிடுச்சு, அப்புறம் நியத் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்ல. தொழுகையில சரி ஸ்ட்ரிக்டா சொல்லு, ஃபர்ஸ்ட் நியத் பண்ணு, அப்புறம் தக்பீர். ஆனா ரமதானுடைய பரது நோம்பு, ரமதான் மாசம் நீங்க வைக்கிற பரவான நோம்புல காலையில் 7 மணி 8 மணி 9 மணி கூட நீங்க செய்யாம இருக்கலாம். நோம்பு இல்ல, நீ செய்யல, சாப்பிட்டேன், நீர் பண்ணாம இருக்கலாம். 10, 11, 11:30, 12 நீர் பண்ணாம இருக்கலாம். எப்ப வரைக்கும்? முழு ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஜவால் என்ன போட்டிருப்பாங்க? என்ன போட்டிருக்கு? ஜவால் போட்டிருக்கா? 12 போட்டிருக்கும் பாருங்க. உச்சம் போட்டுக்கோங்க 12:30. அது என்னது? அது சூரியன் புறப்பட்டு நேரா போய் மறையுது சார், கரெக்டா உச்சத்துக்கு வரும். அந்த உச்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிழல் இருக்காது. ஒரு பொருளை வச்சீங்கன்னா நிழல் விழுகாது மக்களே, நிழல் விழுகாது இல்லையா? அதுக்கப்புறம் இப்படி சாயும் போது நிழல் அந்த பக்கம் விழுகும், இப்படி சூரியன் அடிக்கும் போது நிழல் இந்த பக்கம் விழுகும். ஒரு பொருள் நீங்க வச்சீங்கன்னா சோ நிழல் விழுகாது, அதுதான் கரெக்டா வராது. அதுக்கப்புறம் நவரும். ஜவால் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும் இல்லையா? அந்த ஜவாலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க செய்யாம வெயிட் பண்ணலாம். இது ஒரு சலுகை இருக்கு. இந்த சலுகை யாருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த சலுகை இருக்குது. யார் பயன்படுத்திக்கலாம்னா நோயாளிகள் பயன்படுத்தலாம். சுகர் பேஷண்ட் நோன்பு வைக்கிறதுக்கு டாக்டர் சொல்ல வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா உடம்புக்கு தெம்பா இருக்க மாதிரி தான் இருக்காரு. என்ன செய்யலாம்? திருப்தியா சகர் சாப்பிட்டு சுகர் மாத்திரையை போட்டு, ஆனா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது இல்ல. காலையில 5:10 முடிச்சு டைம் முடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கலாம்.
12:30 தானே உச்சம். 12 மணிக்கு யோசிக்கலாம் என்ன பண்ணலாம், முடியுமா முடியாதா. இன்னும் பாதி தூரம் 6, 6:10, 6:00 வரைக்கும் தாக்கு பிடிக்கும் முடியாது. முடிவு பண்ணலாம். இல்ல முடியும்னு அப்ப தெரிஞ்சிடும்ல. தெரியும்னா நோம்புடைய நியத்தை பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து நோம்பு வச்சுதான் கணக்கு எடுத்துக்குது. சரி, எப்படி எப்ப நீ நோம்பு வச்சதான் கணக்கு எடுத்துக்குது? 5 மணில இருந்து காலையில இருந்து நோம்புல தான் நீ இருந்தீங்க. 12 மணிக்கு ஆசுவாசமா நியத் பண்ணிக்கலாம். இல்ல 12 மணிக்கு காட்டுறாரு, இல்ல முடியாது, என்ன செய்ய முடியாது, உடம்பு தாங்கல, இப்பவே ஒரு மாதிரி கிருன்னு இருக்குது, இன்னும் 6 மணி நேரம் தாங்காது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நோம்பு இல்லாம இருந்துடலாம். புரியுதா சொல்லுங்க. இந்த அளவுக்கு சலுகை ரமதான்ல நமக்கு வந்திருக்குது. ரமதானுடைய மாசத்துக்கு உள்ள ரமதானுடைய ஃபர்தா நோம்பு வைக்கிறதா. அல்லாஹ்வுடைய சட்டம் வேற, நஃபில் சட்டம் வேற, அதெல்லாம் சட்டங்கள் வேற வேற. கேட்டு செஞ்சீங்க. நான் சொல்றது எதுக்கு மட்டும், இந்த சலுகை எதுக்கு மட்டும்தான், ரமதான் மாசத்தில் ரமதானுடைய ஃபர்தா நோம்பு வைக்கிற போது மட்டும் இந்த சலுகை இருக்குது. ஜவாலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க செய்யாமலே தள்ளிட்டே போலாம். நீங்க செய்யாம தள்ளிட்டே போலாம் இல்லையா. பால் ஊட்டக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமா பசி இருக்கும், குழந்தைக்கான ஹக்கு இருக்கு. அப்ப அவங்களுமே யோசிக்கலாம், தன்னை பத்தி யோசிக்கலாம், தக்கலத்துக்கு 8 மாசம் 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம் குழந்தை இருக்கு, அதை குறித்து யோசிக்கலாம். ரெண்டும் தாங்குமா தாங்காத. இன்னும் புட்டி பால் கொடுத்து செரலாக் கொடுத்து இன்னொரு 6 மணி நேரம் ஓட்டிட்டோம்னா எந்த குழந்தை தாங்கும், பாதிப்பு ஆகாது. நானும் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன்னா ஒரு 12 மணிக்கு மேல் பண்ணிக்கலாம் நோம்புன்னு. இல்ல வேணும்னா சாப்பிட்டு குழந்தை பால் ஊட்டிடலாம். சோ இவ்வளவு தூரம் வரைக்கும் சலுகை இருக்கு. இதெல்லாம் ரமதானுடைய நோன்பினுடைய விஷயத்தில் நமக்கு தரப்பட்ட சலுகைகள். அவ்வளவு பயன் முடிஞ்சு, வரலாறு முடிஞ்சு, சலுகையும் தெரிஞ்சு. கேள்வி என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி. நமக்கு முன்னால 3 நபி வேதம் வாங்கியிருக்காங்க. வேதங்கள், மூசா நபி தௌராத் வாங்கினாங்களா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதம் வாங்கினாங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஞ்சில் வேதம் வாங்கினாங்களா? நமக்கு தான் குரான், நம்ம நபிக்கு எல்லாம் குரான் கொடுத்தாங்கல்ல. சரி, ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தும், ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்தும் அவங்க வானத்திலிருந்து என்னமா ஒண்ணு இறக்க சொன்னாங்க. பார்க்கறது சாட்சிக்கு எங்களுக்கு வானத்துல நேரம் இறங்கணும். மூசா நபியுடைய உம்மத்து ஒண்ணு கேட்டாங்க, ஒண்ணு இறங்குச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர் ஒண்ணு கேட்டாங்க, ஒண்ணு இறங்குச்சு. ஈசா நபியுடைய உம்மத்தினர் அவங்க ஒண்ணு கேட்டாங்க, அதுவும் வானத்தில் இறங்குச்சு. அந்த 3 என்னன்னு குரான்ல வருது. தெரிஞ்சா யோசிச்சு வச்சுட்டு வாங்க, என்ன இறங்குச்சுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல யாரும் கேட்டாங்கன்னா கேட்கல, அதுக்கு மேல நம்ம நபி மேல போயிட்டு வந்தாங்க. இது என்ன பிரயாணம்? ஆமா, மற்ற நபிமார்களுடைய சமுதாயம் கேட்டாங்க, இறங்குச்சு. நம்ம சஹாபாக்கள் அப்படிலாம் சந்தேகப்படல அல்லாஹ்வுடைய விஷயத்துல. அதனால அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாங்கன்னா, நம்ம நபியை மேல போயிட்டு வந்தாங்க மேராஜுக்கு. ஆனா நமக்கெல்லாம் நம்ம கேட்கவும் ஒரு அளவுக்கு நம்ம நம்புறோம். அல்லாஹ் நம்பி விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டோம். ஆனா அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, கேட்டாங்க, இறங்குச்சு. என்ன 3 வேற வேற ஐட்டம், 3 ஒரே சப்ஜெக்ட், ஒரே விஷயம் இல்ல. மூசா நபி கேட்டது வேற, சமுதாயம் கேட்டது வேற, ஈசா நபியுடைய கூட்டத்துல கேட்டது வேற, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல கேட்டது வேற. யோசிச்சு வாங்க, நம்ம நாளைக்கு பேசலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.